Hi students, welcome to KC Botany. 12th biology and pure science botany zoology students பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக படிக்கிறது என்னென்னா 2 மார்க்ஸ் மட்டும்தான். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் எழுதுருவாங்க அண்ட் 3 மார்க்ஸ் எழுதுருவாங்க. 2 மார்க்ஸ் மட்டும் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின், அதாவது கோல்டன் கொஷின்ஸ்னே சொல்கிறேன், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டு வந்து பியூர் சயின்ஸ் பாட்னி சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ இதோட பிடிஎஃப் நம்மளுடைய கொஷின் பேங்க் சேனல் வந்து அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நான் லிங்க் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரிங்களா? நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸுக்கு ஆல்ரெடி பிடிஎஃப் எல்லாமே என்ன பண்ணியாச்சு, ஷேர் பண்ணியாச்சு. ஸோ ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. இது வந்து டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இயர் கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது அண்ட் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அதே போல் டாப் மோஸ்ட்டாக அப்டேட் பண்ண 3 மார்க்ஸு அண்டு 5 மார்க்ஸ், ஸோ அதோட பிளேலிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும், சரிங்களா? மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போலன் கிட் அப்படிங்கிற கொஷின் வந்து நிறைய இயர் கொஷினில் இருக்குது. நம்ம இயர் கொஷின் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், அதை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருமுடி வித்தாக்கம், டிப்ளோஸ்போரி அப்படிங்கிற கொஷின். அப்போ மற்ற கொஷின்ஸ் எல்லாமே படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ்னால் இது கொடுங்க, மற்றது அடுத்தடுத்து படித்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து இந்த கேந்திரோஃபிலி. ஸோ நமக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு கொஷின் இருக்கும். இங்கே கேந்திரோஃபிலி தான் கொடுத்துருக்கேன். மிர்மிகோஃபிலி, மெல்லிட்டோஃபிலி, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருவுரா கனி, அதோட செக்னிமெண்ட்ஸ், இது வந்து 5 மார்க்ஸ்லேயும் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு இந்த பிற்கலப்பு பேக்ராஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கொஷின் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெஸ்ட் கிராஸ், சோதனை கலப்பு. பேக்ராஸ் வேறு, டெஸ்ட் கிராஸ் வேறு, சோதனை கலப்பு வேறு, ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்லி மரபணு, லீத்தல் ஜீன் அப்படிங்கிறது, இந்த லீத்தல் ஜீன்லாம் நிறைய டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சோதனை கலப்பு. ஸோ இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இங்கே வந்து டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு வரும், சரிங்களா? டெஸ்ட் கிராஸ்னு இருக்கும், அது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த பியூ சயின்ஸில் இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. பியூ சைன் இருக்கிறத பயாலஜிக்கு இருக்காது, அதனால் அதை வந்து விட்டுருங்க. இந்த 2 கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறியீட்டு இழை, டாட்டா பிழை, அதாவது டாட்டா பாக்ஸு, கோடிங் ஸ்டாண்ட், இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சின்டனிக் அப்படிங்கிறது, சின்டனிக் மரபணுன்னா என்ன, இந்த வாட்டி எக்ஸ்பெக்டட் கொஷினில் இந்த கொஷின் இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு அருணா, சரிங்களா? கேஸ்டர் அருணா அப்படிங்கிற கொஷின், இது எல்லாமே நியூவாக இருக்கக்கூடிய கொஷின், எல்லாமே படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான கொஷின் வந்து சிம்பிளாக கேட்டுட்டாங்கன்னா ஆன்சர்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்ன, எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது எழுதினாவே போதும், சரிங்களா? என்ன வகையான பிளாய்டி மூலயமா கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் வந்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின். இந்த ஃபஸ்ட்டு கொஷின், ஸ்பைருலா போன்ற நுண்ணுயிர்கள் வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு க்ரோ லைக் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணும், போய் சேரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2வது கொஷின், மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருள். ஸோ இது இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை. நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க, அதனால் பார்த்துருங்க. நம்ம இயர் கொஷினோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம். ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ நியூவாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் டே வெயிட் பண்ணுங்கள், நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணேன், ரீசென்ட் பண்ணுறேன். ஸோ எதனால் வந்து அதிகமாக ரீசென்ட் பண்ணுறதில்லை அப்படின்னா, நியூவாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணதுனால ஒவ்வொருத்துக்கும் பிடிஎஃப் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நிறைய ஏற்கனவே இருக்கிறவங்களுக்குலாம் திருப்பி ரிப்பீட்டாக போயிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து உடனே பண்ணுறதில்ல. ஸோ நாளைக்கு வந்து நான் வந்து ரீசென்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சென்ட் பண்ண பிடிஎஃப் எல்லாமே ரீசென்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் இந்த உயிரி வழி திருத்தம், பயோ ரெமுடியேஷன், இதுவும் நிறைய இயர் கொஷினில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மரபணு பொறியில் பயன்படும் வேதிப்பொருட்கள், என்சைம்ஸ் யூஸ்டு இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th லெசன். ஸோ 5th லெசன் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினும் படிச்சிருங்க. குறிப்பாக பியூர் சயின்ஸு நமக்கு வந்து எல்லாமே முக்கியமானது தான். ஸோ இந்த கொஷின்லாம் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
இந்த நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 32 மார்க்ஸ் அளவுக்கு வந்துருந்துச்சு. ஈவன் பயோ பாட்னிலே அந்த 1 மார்க்ஸை தவிர சரிங்களா. 1 மார்க்ஸ் நம்ம வந்து புக் பேக்கு இது எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கலாம். 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாமே ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஈவன் இது வந்து பார்த்துருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். கொஷின் பேப்பர் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சைப்ரிட் ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காப்புரிமம் இது வந்து இன்னும் அதிகமாக கேட்கல. அதனால் பேட்டன்ட்டு அதோட பார்ட்ஸ் இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து லெசன் 6ல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிர்மிகோ ஃபில்லி இருக்குது. ஸோ நமக்கு வந்து மிர்மிகோ ஃபில்லின்னு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டுட்டாலே அதில் 6வது லெசனில் இருக்கிறதா இல்லை ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறதானு கவலைப்பட தேவை. நீங்கள் வந்து எறும்பு மூலம் நடக்கிற மகரந்த சேர்க்கைன்னு எழுதி வச்சாலும் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எறும்பும் அக்கேஷியா பிளான்ட்டு இது ரெண்டும் ஒரு கூட்டுயிர் வாழ்க்கை முறை மாதிரி இருக்கும். அது தங்கறதுக்கு இடம் கொடுக்கும், உணவுப் பொருள்லாம் கொடுக்கும். அந்த மாதிரியான ஆன்சர்ஸ் எழுதினாலும் சரி, ரெண்டுமே ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுமாதிரி இந்த சூழ்நிலையில் படிநிலைகள் ஹியரார்கி, ஈக்காலஜிக்கல் ஹியரார்கி இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு டயக்ராம் கொஷின் இருக்குன்னா இந்த அரளியோட குறுக்குவெட்டு தோற்றம். ஸோ இந்த கொஷின்ஸை பாருங்கள். அதே மாதிரி கூட்டு பரிணாமம் கோ எவல்யூஷன் இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ரொம்ப முக்கியம் என்னென்னா மற்ற கொஷின்ஸும் படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து வச்சிங்க. ரொம்ப முக்கியம். சென்டம் எடுக்கணும்னா நம்ம எல்லாமே தான் படிச்சாகணும் சரியா. அதுக்கடுத்து 7th லெசனு. ஸோ 7th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 10% 10 விழுக்காடு விதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலி, உணவு வலை அதோட முக்கியத்துவம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் உணவு வலை கேட்டிருந்தாங்க. அது வந்து பப்ளிக் எக்ஸாமில் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. இந்த 5வது கேள்வி நிறைய இயர் கொஷனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துளை பனிமலை காடுகள் இது வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 8. சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இந்த CCS கார்பன் கவரப்படுதல் இந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் மாதிரி தான். பசுமையில் வாயுக்கள்லாம் என்ன, பசுமையில் வாயுக்குள்ள சார்பு பங்களிப்பு இந்த பை சார்ட் மாதிரி போட்டிருக்கோம் இந்த மாதிரி சரிங்களா. இங்கே எழுதுறது தான் இந்த கொஷனுக்கு எழுத போகிறோம். அதனால் இந்த கொஷினை நல்லா பார்த்து வச்சுங்க. அதே போல் இந்த வணிக வேளாண் காடுகள் 4 பேர் தான் அல்லது 3 பேர் தான் வரும். ஸோ இதை வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஒரு சில டைம் 3 மார்க் கொடுத்துட்டு ஒரு பேர் எழுதியிருந்தாலும் 1 மார்க்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. லாஸ்ட் டைம் அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் சேர்த்தே ஒரு 15 வார்த்தை தான். நான் இயர் கொஷின் லாஸ்ட் இயர் நடந்த இயர் கொஷின் எடுத்து போகிறேன், நீங்கள் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்களா அப்படின்லாமே உங்களுக்கு தோணும். அதனால் எக்ஸாமை பார்த்து நீங்கள் வந்து பயப்பட தேவை. நம்ம அப்டேட் பண்ண கொஷினை நீங்கள் வந்து தெளிவாக படித்தாலே போதும். இந்த கலப்பின வீரியம் ஹெட்ரோசிஸ் அப்படிங்கிறத படிச்சுங்க. உயிரி உரம் பயோ ஃபர்டிலைசர்ஸ் இது வந்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காமா தோட்டம் இது வந்து இது வரைக்கும் கேட்கல. அதனால் எக்ஸ்பெக்டட் கொஷினில் இந்த இது இருக்கலாம் சரிங்களா. அதனால் ஐயோ நம்ம வந்து படிக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் இந்த உடல் நீர்மங்கள் ஹியூமஸ் 3 ஹியூமஸ்னு வரும், அதை பார்த்துருங்க. இந்த THC ஸோ இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து மஞ்சளோட மருத்துவ முக்கியத்துவம் டர்மரிக்கோட யூசஸ் இது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கசப்புகளின் அரசன், பிரண்டை, நெல்லி, வில்வம் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட பைனாமல் நேம் அதோட யூசஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அதை எல்லாமே பார்த்து வச்சுங்க. இது வந்து பாட்னி அண்ட் பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவாலஜி. ஸோ சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1ல் அதிகமாக நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால் சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே படிச்சிருங்க புக் பேக்கு. முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நேம் த அன் ஆர்கானிசம் வேர் டிவிஷன் ஆஃப் இட் செல்ஃப் சரிங்களா, இஸ் இட் செல்ஃப்னு வரும். ரீப்ரொடக்ஷன் அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து கன்னி இனப்பெருக்கம்னு இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் படிச்சிருங்க சரிங்களா. பார்த்தினோஜெனிசிஸ் அதோட டைப்ஸு இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போலைசிஸ் வாட் இஸ் அப்போலைசிஸ் அதிகமாக இந்த கொஷின் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த 4வது கேள்வி சரிங்களா, இந்த கொஷின்ஸ் வந்து படித்தாலே போதும். அதுக்கடுத்து அங்கே கொஷினே அதிகமாக இல்லை சரிங்களா. அதனால் இது வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து 2வது சாப்டர் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் சரிங்களா, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அதே மாதிரி இந்த விரிவாக்கம் தருக GAFT ZAFT அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து டிஃபால்ட்டு கொஷின் இதெல்லாம் கண்டிப்பாக வருங்க அப்படின்னு ஒரு சில கொஷின் சொல்லுவோம் தெரியுமா. அது எது அப்படின்னா இந்த விந்து செல் அமைப்பு சரிங்களா, ஸ்பெர்மட்டோசோவன் அதே மாதிரி அண்ட செல் அமைப்பு அதையும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. நான் டயக்ராம் கொஷின்ஸ் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். டயக்ராமுக்கு மட்டும் பாட்னி பயாலஜி சுவாலஜி இது ஏன் சார் தனித்தனியாக பிரித்து போடலை அப்படின்னா நம்ம 5 மார்க்ஸ் மட்டும் தனித்தனியாக அப்டேட் பண்ணோம்.
2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் காமன் தான், அதனால் அதை பார்த்துங்க. அதே மாதிரி இந்த விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள் அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 8வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அண்ட செல்லோட அமைப்பு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து இதை நம்ம 3 மார்க்ஸ்லேயே சொல்லிட்டோம், கருவுறுதல் கருப்பதிதல். 3வது லெசன் வந்தீங்கன்னா இந்த விரிவாக்கம். 2வது லெசனில் இது கேட்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா 3வது லெசனில் இது கேட்பாங்க. எவ்ரி இயர் இந்த மாதிரி ஒரு விரிவாக்கம் கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட் லெசனில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா WWF அதை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? இதை வந்து பார்த்து வச்சுங்க. அது மாதிரி கருக்கொலை சிசுக்கொலை எல்லாம் ரொம்ப சிம்பிள், அதை வந்து படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து இந்த ZIFT GAFT, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். அதுக்கடுத்து போக்சோ ஆக்ட் நமக்கு வந்து ரிப்பீட்டடில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அது பாருங்கள். அதுமாதிரி இந்த வாடகத்தாய் சர்கோசி இதையும் வந்து என்ன பண்ணுவீங்க படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து 4th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோலண்ட்ரிக், இது வந்து நிறைய இயர் கொஸ்டினில் இருக்குது, ரிப்பீட்டடெல்லாவும் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிப்பீட்டட் இயர் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. இந்த மல்டிபிள் அலீல்ஸ் அதை வந்து பார்த்துருங்க. இந்த எரித்ரோபிளாஸ்டிஸ் ஃபியூட்டலிஸ், சரிங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஹீமோஃபிலியா அந்த கொஸ்டின். அதுக்கடுத்து சாப்டர் 5 வந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் டெம்ப்ளேட்டு கோடிங் ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி 2வது கொஸ்டின். ஸோ 5 மார்க்ஸ் அதிகமாக கேட்கக்கூடியது. நம்ம கமெண்ட்டில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க எந்தெந்த கொஸ்டினை வந்து மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணுறப்பையும் சொல்லியிருக்கோம். ஸோ 2, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 இந்த லெசன்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் இருந்தாலும் நமக்கு 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்குறாங்க. 3ல் அதிகமாக இல்லைனாலும் 2, 4, 5, 6 இந்த மாதிரியான லெசனில் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குறியீடு, ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 6th லெசன் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டியது, எப்பயுமே விடாமல் படிக்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு கொஷினு. அதுக்கடுத்து குவி பரிணாமம் விரி பரிணாமம் கன்வர்ஜென்ட்டு டைவர்ஜென்ட் அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து எதிர்கருத்துக்கள், யாருக்கு டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்கருத்துக்கள் அது வந்து நல்லா பாருங்கள். அப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வினிசம் அது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து அட்டாவிசம், ஸோ இங்கேயும் இருக்குது, அதுக்கடுத்து நமக்கு பாட்னிலையும் இருக்குது. அதனால் நீங்கள் சப்போஸ் பாட்னியில் கேட்காம சுவாலஜியில் கேட்டாங்கன்னா நமக்கு பெட்ரு, அதே மாதிரி பாட்னியில் கேட்டாங்கனாலும் ஓகே, சரிங்களா? எதில் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். அதுக்கடுத்து இங்கே வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா 7, 8 இது ரெண்டுமே மிங்கிள் ஆகிருக்கும். அதனால் சொல்லக்கூடிய கொஸ்டின் 2 பேர்த்துக்குமே சேம் தான். இந்த காலா அசார் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த கொஸ்டின், புகையிலை பயன்படுத்தல ஏற்படக்கூடிய விளைவுகள், ரைட் த எஃபெக்ட் ஆஃப் டொபாக்கோ யூசஸ் அதெல்லாமே பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th லெசன். ஸோ பயாலஜிக்கு 8th 7th சேர்த்து 7A தான் இருக்கும், சரிங்களா? அதனால் கன்ஃபியூஸ் ஆக தேவை, மறுபடியும் சொல்லிடுறேன். 7, 8 இது ரெண்டும் சேர்த்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7A தான் இருக்கும், பார்த்துங்க. இந்த இன்டர்ஃபெரான் கொஸ்டின் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிணநீர் முடிச்சோட டயக்ராம், எக்ஸ்பெக்டட் டயக்ராமில் இதுவும் வரலாம், சரிங்களா? அல்லது டயக்ராம் கொடுத்து அதோட பார்ட்ஸ் கூட கேட்கலாம். அதுக்கடுத்து மேல் பூச்சாக்கம் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 9th லெசன் மனித நலனின் நுண்ணுயிர்கள் வந்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். சைமாலஜி, சூப்பர் பக், ஆன்டிபயோட்டிக்ஸ் இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 3வது கேள்வி, உயிர் எதிர்ப்பு பொருள் எதிர்ப்பு திறன் எப்போ உருவாகுது, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து எப்போ வருது. இயர் கொஸ்டினில் அதிகமாக கேட்டது எதுனா இந்த 4வது கேள்வி. இந்த 4வது கேள்வி நிறைய டைமை என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து மருந்துகளின் ராணி அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 4வது கொஸ்டின் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 10th லெசன் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி இதில் இருக்கிறத எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொன்றும் கோல்டன் கொஸ்டின் தான். இந்த 2வது கொஸ்டின் டிஎன்ஏ வேக்சினு, அதுக்கடுத்து பிசிஆர், வாட் இஸ் பிசிஆர், அட்லீஸ்ட் நான் மார்க் பண்ணுறதையாவது படிச்சுங்க. அதே மாதிரி ஹிமுலின்னு இது வந்து பார்த்துருங்க. ஸோ பேட்டன்ட்டு நம்ம பாட்னிலையும் சொல்லியிருந்தோம், ஸோ இங்கேயும் இருக்குது. அதனால் 2 பேட்டர்னில் எதனாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பெனிஃபிட் தான், அதனால் இது படிச்சுருங்க. அதுக்கடுத்து 11th லெசன் வந்தீங்க அப்படின்னா சூழலியல் வாழிடம், அதாவது ஈகாலஜிக்கல் நிச்சு, இது நம்ம பாட்னிலையுமே படிச்சிருப்போம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கிறது பாட்னி சுவாலஜிலையும் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இந்த யூரி தெர்மல் ஸ்டீனோ தெர்மல் இந்த கொஷின் அதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இணக்கமாதல் அக்மலைசேஷன் அப்படிங்கிறது அந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 12வது லெசன் நமக்கு பயாலஜிக்கு 11 இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் உயிரிய பல்வகையும் பல்வேறு அந்த 3 நிலைகள். அதுக்கடுத்து ரெட் டேட்டா புக்கு, ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம், இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க.
அதுக்கடுத்து 13th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த யூட்ராபிகேஷன். ஸோ இந்த கொஷின் வந்து என்ன பண்ணிக்கங்க, நல்லா படிச்சு வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த விளைவுகள், காசு மாற்றுப்பாடு, நீர் மாசுபாடு, இந்த மாதிரியான ஒலி மாசுபாடு. ஸோ இந்த மாதிரியான கொஷின், வேளாண் வேதிப்பொருட்கள் லாஸ்ட் இயர் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க சரிங்களா. வேளாண் வேதிப்பொருட்கள் அப்படிங்கிறது இந்த டிடிடி இந்த கொஷின்லாம். ஸோ இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். மனித விந்து செல், அண்ட செல்லு, கருப்பை, நிணநீர் முடிச்சு, இம்யூனோகுளோபின், நுண்ணுயிர் எதிர்ப்புற கலன். ஸோ இது வந்து சுவாலஜிக்கு மட்டும்தான். நான் வந்து பியூர் சயின்ஸு, பாட்னி, சுவாலஜி 2 பேத்துக்குமே சேர்த்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய கொஷின் பேங்க் சேனலை வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். அது வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.